ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 5.7 பதிவாகியுள்ளது. லே பகுதிக்கு அருகே சுமார் 171 கிலோமீட்டர் ஆழத்தில் இது ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் ஆழம் அதிகமாக இருந்த போதிலும் லடாக் மட்டுமின்றி காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளிலும் அதிர்வுகள் உணரப்பட்டன. நிலநடுக்கம் ஏற்பட்டபோது வீடுகளில் இருந்த மின்விசிறிகள் மற்றும் பொருட்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். வந்தே பாரத் ரயில்களுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக வந்தே பாரத் 4.0 ரயிலை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மத்திய ரயில்வே வாரியம் தீவிரம் காட்டி வருகிறது. 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டு வருகின்றன. தொலைதூர பயணிகளுக்கு உகந்தது என்பதால் வந்தே பாரத் ரயில்கள் அடுத்தடுத்த மேம்பாடுகளுடன் களமிறக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4ஆம் தலைமுறை வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பில் மத்திய அரசு களமிறங்கியுள்ளது. 5.0 கவச் தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் வசதியுடன் தயாராகி வரும் இந்த ரயில்கள் இன்னும் சில மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவின் இடஒதுக்கீடு முறை சாமானியர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிப்பதில் ஒரு சிறந்த முன்மாதிரி என ஆக்ஸ்பாம் அமைப்பு புகழாரம் சூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் ஆக்ஸ்பாம் சர்வதேச அமைப்பு சமத்துவமின்மை குறித்து தனது வருடாந்திர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் உலக அளவில் செல்வந்தர்கள் சாமானியர்களை விட 4000 மடங்கு அதிக அரசியல் செல்வாக்கு பெற்றுள்ள நிலையில் இந்தியாவின் இடஒதுக்கீடு முறை விளிம்பு நிலை மக்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை அடைய பாலமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு, சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் சட்டம் இயற்றும் அவைகளில் பிரதிநிதித்துவம் பெற உதவுகிறது. மேலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் இந்தியாவின் சமீபத்திய முடிவையும் ஆக்ஸ்பாம் தனது அறிக்கையில் பாராட்டியுள்ளது. மும்பை மேயர் பதவியை அடைவது எந்த கட்சிக்கும் எளிதல்ல என்ற உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியிருக்கிறார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மையை பெற முடியவில்லை. இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் பிரதான கூட்டணி கட்சியான சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு தனது 29 கவுன்சிலர்களை விடுதியில் பாதுகாத்து வைத்துள்ளது. மும்பை மேயர் பதவியை பாஜக வெல்ல ஏக்நாத் ஷிண்டே தரப்பின் 29 கவுன்சிலர்களும் மிக முக்கியமாக உள்ள நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் பாஜகவும் தனது 89 கவுன்சிலர்களை விடுதியில் தங்க வைக்க உள்ளதாகவும் இதில் யாரை கண்டு யார் பயப்படுகிறார்கள் என்றும் எதிர்தரப்பில் உள்ள சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேயர் தேர்தலில் கட்சிகள் உடைப்பு, குதிரை பேரத்திற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் சஞ்சய் ராவத்தின் கேள்வி கவனம் பெறுகிறது. நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. காலை 9:30 மணிக்கு நிகழ்வுகள் தொடங்கும் நிலையில் அதில் கலந்து கொள்ள வருகை தரும் ஆளுநர் RN ரவிக்கு பேண்டு வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆளுநர் தனது உரையை ஆங்கிலத்தில் நிகழ்த்தி முடித்ததும் அதன் தமிழ் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார். அத்துடன் முதல் நாள் கூட்டம் நிறைவடையும். அதன் பின்னர் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் கூட்டத்தொடரை நடத்துவது, ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை எத்தனை நாட்கள் விவாதிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்து அறிவிக்கப்படும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை இக்கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கடந்த முறை ஆளுநர் ரவி தனது உரையை முழுமையாக நிகழ்த்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில் தற்போது அவரின் முடிவு என்ன என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு பிப்ரவரி 7ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், பழனிவேல் தியாகராஜன், மனோ தங்கராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளதாகவும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலை அருகே பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வரும் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை அறிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர்.
திமுக ஆட்சியில் ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளை தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அனைத்து பண்டிகை காலங்களிலும் ஆம்னி பேருந்து கட்டணம் விண்ணை தொடுவதாக குறிப்பிட்டுள்ளார். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதும், கண் துடைப்புக்காக திமுக அமைச்சர்கள் ஆம்னி கட்டண உயர்வை எச்சரிப்பதும் தொடர்கதையாகி வருகிறதே தவிர மக்களின் பணம் சுரண்டப்படுவது நின்றபாடில்லை என விமர்சித்துள்ளார். கரூரில் தாவேக பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இரண்டாவது முறையாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தாவேக தலைவர் விஜய் விளக்கம் அளித்தார். விஜயிடம் சுமார் 5.5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விஜயிடம் சிபிஐ தரப்பில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூரை வந்தடைய 7 மணி நேரம் தாமதம் ஏன் என்றும், கூட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது தங்களுக்கு எப்போது தெரியும் என விஜயிடம் சிபிஐ கேட்டதாக கூறப்படுகிறது. நிலைமை மோசமாவது தங்களுக்கு தெரியவே இல்லையா, அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள் எனவும் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக போலீசார் வழிநடத்தலின் பேரிலேயே சென்றதாகவும், தமிழக போலீசாரை முழுமையாக நம்பியதாகவும் விஜய் பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. கூட்டம் முடிந்த பின்பே நிலைமையை அறிந்ததாகவும் விஜய் தரப்பில் பதிலளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைக்கு வரக்கோரி விஜய்க்கு சிபிஐ சம்மன் ஏதும் அளிக்கவில்லை என தாவேக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜய் உரிய விளக்கம் அளித்ததாக குறிப்பிட்டார். ரெண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு, மீண்டும் அழுத்தமாக சொல்றேன், ரெண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த வாரம் நான் சொன்னது போலயே எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றனால எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் பற்றின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தெரிந்து கொண்டனர். ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தராக எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 1360 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிலோ வெள்ளி 8000 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 318 ரூபாயை எட்டியுள்ளது. தொடர்ந்து தங்கம் விலை அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டு வருவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனி சாமானியர்கள் நகையே வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கம் விலை வரும் வாரங்களில் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. பாதுகாப்பான முதலீடாக கருதி உலக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்வது, அமெரிக்க மைய வங்கியின் நகர்வுகள், சர்வதேச அளவிலான போர் பதற்றச் சூழல் உள்ளிட்டவற்றால் தங்கத்தின் விலை உயரக்கூடும் என அந்நிறுவனங்கள் கணித்துள்ளன. அதே நேரம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பழம்பெரும் மலையாள எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான லீலாவதிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விருது வழங்கி கௌரவித்தார். கொச்சியில் நடைபெற்ற விழாவில் லீலாவதிக்கு பிரியதர்ஷினி இலக்கிய விருதை ராகுல் காந்தி வழங்கினார். 98 வயதான லீலாவதி கேரளாவிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு அடையாள சின்னம் என ராகுல் காந்தி புகழ்ந்து பேசினார். எதை குறித்தும் விவாதிக்காமல் அமைதியாக சென்று விடுவது கோழைத்தனம் என்ற லீலாவதியின் கருத்து தன்னை மிகவும் கவர்ந்ததாக ராகுல் பேசினார். குருவாயூரில் பிறந்தவரான லீலாவதி சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட உயரிய கௌரவங்களை பெற்றுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர், சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை அன்புமணி தரப்பினர் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராமதாஸ் ஆதரவாளர் அருள் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் அன்புமணியை பாமக தலைவராக கருத முடியாது என்றும் அவருக்கு அத்தகைய சட்ட அதிகாரம் இல்லை என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் மனுவில் கூட்டணி தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ராமதாஸ் தரப்புக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதால் கட்சியின் கொடி, பெயர், சின்னம் போன்றவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 2 மனுக்களும் நாளை விசாரணைக்கு வரும் என தெரிகிறது.
திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தை தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஜனவரி 27ஆம் தேதி தேரோட்டமும், சிகர நிகழ்ச்சியாக ஜனவரி 28ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெறவுள்ளது. விருதுநகர் அருகே பாலத்தில் மினி வேன் மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். பொள்ளாச்சியைச் சேர்ந்த நாடாள் பெருமாள் என்பவர் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் நாஸ்ரேத் அருகே சின்னமாடன் குடியிருப்பு பகுதிக்கு வந்துவிட்டு சரக்கு வேனில் குடும்பத்தினருடன் திரும்பிச் சென்றார். நாடாளும் பெருமாளின் மகன் வெங்கடேஷ் வேனை ஓட்டியுள்ளார். விருதுநகர் RR நகர் தனியார் சிமெண்ட் ஆலை எதிரே 4 வழிச்சாலை பாலத்தில் வேன் ஏறியபோது கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் மோதியது. இதில் வெங்கடேஷின் பாட்டி நாகக்கனி, கலைரசி ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 9 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பெரம்பலூரில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் ஓவிய போட்டியில் 60 வயதை கடந்தவர்களும் திருமணமான பெண்களும் அதிக அளவில் பங்கேற்று கவனம் ஈர்த்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் 60க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் திருக்குறளை ஒப்புவித்தும் திருக்குறள் சார்ந்த ஓவியங்களையும் வரைந்தனர். அமெரிக்காவின் டல்லஸ் பகுதியில் தமிழர் பாரம்பரியத்துடன் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் 10,000 பேர் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இயல், இசை, நாடகம் என்ற முப்பெரும் விழாவாகவும் பொங்கல் விழாவை அவர்கள் கொண்டாடினர். நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி, பரதநாட்டியம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. ஒயிலாட்டம், மயிலாட்டம், கும்மி, கரகம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளிலும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். பறை இசை குழுவினரின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் முனைவர் கு. ஞானசம்பந்தன் பங்கேற்று உரையாற்றினார். சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து 4வது ஆண்டாக சரிந்துள்ளது. மக்கள் தொகை புள்ளி விவரத்தை சீன அரசு வெளியிட்டுள்ளது. இதில் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு மக்கள் தொகை 30 லட்சம் குறைந்து 140 கோடியே 40 லட்சமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 79,20,000 குழந்தைகள் பிறந்ததாகவும், இது முந்தைய ஆண்டை விட 17 விழுக்காடு குறைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. இது 77 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைவான பிறப்பு வீதமாகும். மக்கள் தொகை சரிவால் எதிர்காலம் குறித்த அச்சம் எழுந்துள்ள நிலையில் குழந்தை பிறப்புக்கு ஊக்கம் உள்ளிட்ட சலுகைகளை சீன அரசு அளித்து வருகிறது. ஒரு தம்பதி ஒரு குழந்தை மட்டுமே பெற வேண்டும் என்ற விதியும் ஏற்கனவே கைவிடப்பட்டுவிட்டது. குழந்தை வளர்ப்பதற்கு நிதி உதவி முதல் கருத்தடை சாதனங்களுக்கு வரி உயர்வு வரை பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் மக்கள் தொகையை பெருக்க சீனா தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது.
சீனாவில் திருமணங்கள் குறைந்ததும் மக்கள் தொகை சரிவுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. திருமணங்களை ஊக்குவிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் தற்போது பலன் தர தொடங்கியுள்ளன. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் திருமணங்கள் 8.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அரசின் இந்த தரவுகளை திருமண பொருட்கள் விற்பனையாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். திருமணத்திற்கான சிறப்பு ஆடைகள், பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். திருமணங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களும் தங்கள் வருவாய் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளனர். உடம்பில் எலும்பின் மஜ்ஜை வரை ஊடுருவும் அளவிற்கு ரஷ்யாவில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. கம்சட்கா தீபகற்பத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையும் அதனைத் தொடர்ந்த அதீத பனிப்பொழிவும் அந்த பகுதியையே நிலைகுலைய செய்துள்ளது. பல அடி உயரத்திற்கு பனிமலை போல குவிந்துள்ளதால் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் முற்றிலும் மூழ்கியுள்ளன. தங்கள் வாகனங்களை மீட்க முடியாமல் பொதுமக்கள் திணறி வரும் சூழலில் பனிப்பொழிவுக்கு நடுவே கடும் போராட்டத்திற்கு பிறகு மக்கள் தங்கள் கார்களை தோண்டி எடுத்து வருகின்றனர். குத்தீட்டி போல உடலை துளைக்கும் பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் ரஷ்ய மக்கள் புன்னகை பூத்த முகத்துடன் எதுவும் கடந்து போகும் என இயற்கையை அனுபவித்து வருகின்றனர். பனிப்படலத்திற்குள் தங்கள் வாகனங்கள் சிக்கியிருப்பதைக் கண்டு அவர்கள் பேசி சிரிக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இயற்கை ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடியது. அங்குள்ள நெல் வயல் ஒன்றில் திடீரென நிலம் உள்வாங்கி ஒரு பெரும் பள்ளம் உருவானது. அந்த பள்ளத்தில் ஊறிய நீரை கண்ட மக்கள் அது இறைவனால் வழங்கப்பட்ட அதிசய திருத்தம் என்றும் தீராத நோய்களை தீர்க்கும் மருத்துவ நீர் என்றும் நம்பத் தொடங்கினர். இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவ மக்கள் சாறை சாறையாக படையெடுத்து குடுவைகளிலும் பாட்டில்களிலும் அந்த நீரை நிரப்பிக் கொண்டு சென்றனர். ஆனால் ஆய்வக முடிவுகள் வெளிவந்தபோதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. அந்த நீரில் ஈகோலி எனப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியாக்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. கிரீன்லாந்தை வசப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக தளத்தில் டிரம்ப் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். கிரீன்லாந்துக்கு ரஷ்யாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை டென்மார்க்கால் சமாளிக்க முடியாது என்பது உறுதியாகிவிட்டதாக டிரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் கிரீன்லாந்தை வசப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அது செய்து முடிக்கப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்கா வசம் தர டென்மார்க் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதில் ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்குக்கு ஆதரவாக உள்ளன. இதனால் அமெரிக்கா, ஐரோப்பா இடையே பதற்ற நிலை எழுந்துள்ளது. நகமும் சதையும் போன்றிருந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தற்போது எதிரும் புதிரமாக மாறியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம். கிரீன்லாந்து விவகாரத்தில் தங்களை ஆதரிக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் டிரம்ப். இதற்கு பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நெருங்கிய நாடுகளை எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய யூனியனில் உள்ள மற்ற நாடுகளும் பதிலடி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரேட் பசூகா எனப்படும் பொருளாதார ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ட்ரேட் பசூகா என்பது ஐரோப்பிய யூனியன் தனது வர்த்தக நலன்களை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கி வைத்துள்ள உச்சபட்ச பொருளாதார நடைமுறையாகும். இந்த ஆயுதத்தை ஐரோப்பிய யூனியன் முதல் முறையாக பிரயோகிக்கும் பட்சத்தில் அது அமெரிக்காவுடனான உறவை மேலும் சீர்குலைத்து உலக வர்த்தகத்திலும் அதிர்வுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் டிஜிட்டல் பணங்களை இணைத்து தங்களுக்குள் வர்த்தகத்தை எளிதாக்கும் யோசனையை இந்தியா முன்வைக்க உள்ளது. இந்த யோசனை இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த யோசனை ஏற்கப்படும் பட்சத்தில் அது டாலருக்கு மாற்றான வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் மிக முக்கிய நகர்வாக அமையும். டாலருக்கு மாற்றாக பொது நாணயத்தை கொண்டுவரும் திட்டத்தில் உள்ள பிரிக்ஸ் நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கோபம் கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்தியாவின் யோசனைக்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடும் வாய்ப்பு உள்ளது. திருப்பரங்குன்றம் தர்கா சந்தனக்கூடு விழா தொடர்பாக தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி மனுவை மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. 50 பேர் மட்டுமே சந்தனக்கூடு நிகழ்வில் பங்கெடுக்க அனுமதிக்கப்படுவர் என்ற தனி நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிற்கு எதிராக ஒசீர்கான் என்பவர் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு மலை ஏறுவோரின் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு குறித்து காவல்துறை, தொல்லியல் துறை ஆகியவை முடிவு செய்ய இயலும் என்று உத்தரவிட்டது. தனி நீதிபதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கும் நிலையில் அடுத்த விசாரணையின் போது அவரிடமே மனுதாரர் முறையிடலாம் என்று நீதிபதிகள் கூறினர்.